வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஸ்ரீ ஹனுமான் சாலிசா தமிழில் நம்ம பார்க்கலாம், தமிழில் படிக்கலாம், பாராயணம் பண்ணலாம். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்றத தமிழில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஹனுமான் சாலிசா அற்புதமான அதிசக்தி வாய்ந்த பாராயண மந்திரமாகுங்க. அதாவது ஆஞ்சநேயரின் துயர் தீக்கும், நம்முடைய துயர் தீக்கும் ஆஞ்சநேயரின் ஹனுமான் சாலிசா பாராயண நாமாவளிகள் தமிழில் நம்ம அர்த்தத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கவனமாக கேளுங்க, அதாவது ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாடுங்க. அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும். இதை எப்போ பாராயணம் பண்ணணும் அப்படின்னா, சனிக்கிழமை தோறும் பாராயணம் பண்ணலாம், வியாழக்கிழமை பாராயணம் பண்ணலாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மன வருத்தமாக இருந்தாலும் சரி, மன சஞ்சலங்கள் இருந்தாலும் சரி, இந்த ஹனுமான் சாலிசாவை எடுத்து படித்தீங்களா அதற்கு உங்களுக்கு விடை உடனே கிடைத்துவிடும், தீர்வு உடனே கிடைத்துவிடும். அற்புதமான ஹனுமான் சாலிசா தமிழ் அர்த்தம் உங்களுக்காக. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹனுமான் சாலிசா புக்கு இருக்கிறவங்க புக்கு எடுத்து வச்சுக்கோங்க. புக்கு இல்லாதவங்க நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. தினமுமே நீங்கள் படிக்கலாங்க. படிக்க 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 ஆஞ்சநேயரின் அருள் கடாட்சம் நமக்கு கிடைக்கும் மற்றும் அற்புத பலனை தரும் ஹனுமான் சாலிசா. சரி வாங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். புக்கு இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். ஹனுமான் சாலிசா நாம ராமாயணம். இப்போது நம்ம பார்க்கலாம் வாங்க, படிக்கலாம். ஸ்ரீ ஹனுமான் சாலிசா ஸ்ரீ குருவின் பாதார விந்தங்களின் மகரந்த பொடிகளால் என் மனக்கண்ணாடியை தூய்மைப்படுத்தி 4 விதமான புருஷார்த்தங்களையும் தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம் கொடுக்கும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் நிர்மலமான புகழை வர்ணிக்கின்றேன். அடுத்தது, ஹே வாயுகுமாரா, என்னுடைய உடலும் அறிவும் பலம் குறைந்தவை, நீ இதை அறிவீர். உன்னை வணங்குகின்றேன். என்னுடைய அஞ்ஞானத்தை போக்கி எனக்கு நல்ல வலிமையையும் புத்தியையும் கொடுத்து என்னை துன்பத்திலிருந்தும் தவறுகளிலிருந்தும் விடுவிப்பாய். இப்போ தான் நம்ம முதல் வரிகளை விளக்கத்தை பார்க்க போகிறோம். கடலை போன்ற உன்னுடைய ஞானமும் குணமும் ஆழம் காண முடியாதவை. வானரத் தலைவனே, உனக்கு வெற்றி உண்டாகட்டும். மூவிலகிலும் உன் புகழ் பிரகாசிக்கிறது. இப்போ இரண்டாவது வரிகளில் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்ரீராமதூதன், அஞ்சனை புத்திரன், என்றும் வாயுகுமாரன், என்றும் பெயர் பெற்றவன், ஈடு இணையற்ற பலம் உடையவன். மூன்றாவது, அளவற்ற பராக்கிரமம் உடையவன், இணையற்ற வலிமை பொருந்தியவன். நீ கெட்ட புத்தியை விரட்டி நல்ல சிந்தனைகளை கொடுத்து அன்பர்களை காப்பாற்றுபவன் நீ. நான்காவதாக, பொன்னிற மேனி, காதுகளில் குண்டலம், அழகான கேசம், இத்தகைய மிக அழகான வடிவம் நீ. ஐந்தாவது வரிகள் என்ன கூறுகிறது அப்படின்னு பார்க்கலாம். உமது கைகளை வஜ்ராயுதமும் கொடியும் அலங்கரிக்கின்றன. தோளை கற்பத்தால் ஆன முப்புரி அலங்கரிக்கிறது. ஆறாவது,
சிவபெருமானின் அவதாரமே நீ, வானரத் தலைவன் கேசரியின் மகனே, உனது பராக்கிரமத்தை கண்டு உலகமே வணங்குகிறது. ஏழாவது என்ன கூறுகிறது என்றால், நீ அறிவாளி, நற்குணங்கள் நிரம்பியவன், மிகுந்த திறமை உடையவன், சர்வ காலமும் ஸ்ரீராமனுக்கு பணிபுரிவதில் நாட்டம் கொண்டவன். அடுத்தது எட்டாவதாக, ஸ்ரீராமனின் புகழையும் பெருமையையும் கேட்பதில் எப்போதும் பரவசம் கொள்கிறாய். ஸ்ரீராமர், சீதை, லக்ஷ்மணன் உன் இதயத்தில் குடிகொண்டுள்ளார்கள். அவர்கள் மனதில் நீ குடிகொண்டுள்ளாய். ஒன்பதாவது என்ன வரி கூறுகிறது அப்படின்னு பார்க்கலாம். என்ன விளக்கம் கூறுகிறது? நீ மிக சிறிய உருவில் சீதையின் முன் வெளிப்பட்டாய். மிக பெரிய பயங்கர உருக்கொண்டு இலங்கையை கொளுத்தினாய். பத்தாவதாக, மிகவும் பயங்கரமான உருவம் கொண்டு அரக்கர்களை அழித்து ஸ்ரீராமனின் காரியத்தை நிறைவேற்றினாய். 11வதாக, சஞ்சீவினி மலையை லக்ஷ்மணனின் உயிரை காக்க கொண்டு வந்தாய். அதனால் மகிழ்ச்சி அடைந்த ஸ்ரீராமபிரான் உன்னை மார்போடு தழுவிக்கொண்டார். 12, ஸ்ரீராமபிரான் பரதனை போல நீயும் என் அன்புள்ள சகோதரன் என்று கூறி பாராட்டினார். 1000 தலைகள் கொண்ட ஆதிசேஷன் உன்னை புகழ்கிறான் என்று கூறி மார்போடு தழுவிக்கொண்டார். இப்போ 14வது, சனகாதி முனிவர்கள், பிரம்மா முதலிய தேவர்கள், நாரதர், சரஸ்வதி தேவி, ஆதிசேஷன். 15, யமராஜன், குபேரன் முதலிய அனைத்து திக்பாலகர்கள், கவிஞர்கள், வித்வான்கள், பண்டிதர்கள் எல்லோரும் உனது பெருமைகளை விளக்க முயன்று தோல்வியே கண்டார்கள். 16, ஸ்ரீராமபிரானுக்கு சுக்ரீவனை அறிமுகப்படுத்தி அதனால் சுக்ரீவன் மீண்டும் அரசன் ஆனான். எவ்வளவு பெரிய உபகாரம் சுக்ரீவனுக்கு நீ செய்யது இருக்கிறாய். அடுத்தது 17, உனது ஆலோசனையின்படி நடந்ததாலேயே விபீஷணன் இலங்கை அரசனானான் என்பது உலகம் முழுவதும் தெரிந்த விஷயம். 18, 16,000 மைல்களுக்கு அப்பால் உள்ள சூரியனை ஓர் அழகிய பழம் என்று நினைத்து அதன் அருகே சென்று விட்டாய். அடுத்தது, ஸ்ரீராமனின் கணையாழியை திருவாயில் வைத்துக்கொண்டு கடலை அனாயாசமாக கடந்து விட்டாய் என்பதில் எந்தவித வியப்பும் இல்லை. 20, எவ்வளவு கடினமான செயலும் உனதருளால் எளிதில் நிறைவேறுகின்றது. 21, ஸ்ரீராமச்சந்திரனின் வாயிற்காவலன், உனது கருணையின்றி அங்கு யாரும் நுழைய முடியாது. 22, உன்னை சரணடைபவர்கள் எல்லா இன்பங்களையும் பெறுகின்றனர். நீ எங்களின் பாதுகாவலனாக இருக்கும்போது நாங்கள் எதை கண்டு பயப்பட வேண்டும்? 23 வரிகள் என்ன கூறுகிறது அப்படின்னு பார்க்கலாம். உனது ஆற்றலை கட்டுப்படுத்த உன்னால் மட்டுமே முடியும். உனது ஆற்றலின் முன் 3 உலகங்களும் நடுங்குகின்றன. 24, மகாவீரனே, உன் திருநாமத்தை சொல்பவர்களின் அருகில் பூதம் பிசாசுகள் அண்டுவதில்லை. 25, வீர ஹனுமானே, உன் பெயரை இடைவிடாது ஜபம் செய்வதினால் எல்லா துன்பங்களும் விலகுகின்றன, நோய்களும் அகலுகின்றன. இப்போ 26வது,
மனதாலும் செயலாலும் சொல்லாலும் எவர் உன்னை தியானிக்கிறாரோ அவரை நீ துன்பத்திலிருந்து விடுவிக்கிறாய். அடுத்தது 27வது படிக்கிறோம். இப்போது தவம் புரிகின்ற பக்தர்களின் மேலான ஆசைகளை நிறைவேற்றுகின்ற ஸ்ரீராமனின் சகல பணிகளையும் நீ செவ்வனே நிறைவேற்றினாய். 28 உன்னை வழிபடுகின்றவர்களுடைய எல்லா கோரிக்கைகளும் நிறைவேறுகின்றன. வாழ்க்கையில் மதிப்பிட முடியாத பலன்களும் அவர்களுக்கு கிடைக்கின்றன. 28 உன்னை வழிபடுகின்றவர்களுடைய எல்லா கோரிக்கைகளும் நிறைவேறுகின்றன. வாழ்க்கையில் மதிப்பிட முடியாத பலன்களும் அவர்களுக்கு கிடைக்கின்றன. 4 யுகங்களிலும் உனது பெருமை போற்றப்படுகிறது. உனது திருநாமம் உலகம் முழுவதும் சிறக்கிறது. 30வது ஸ்ரீராமனுடைய அன்பிற்கு பாத்திரமானவரே, நீ நல்லோரை காப்பாற்றுகிறாய், தீயோரை அழிக்கிறாய். 31 அஷ்டமா சித்தியையும் நவநிதியங்களையும் நீயே எல்லோருக்கும் கொடுக்கக்கூடியவர். அந்த ஆற்றலை சீதாதேவி உனக்கு அருளினாள். 32 ஸ்ரீராம பக்தி என்பதன் சாரமே உன்னிடம் உள்ளது. நீ எப்பொழுதும் அவருடைய திருவடிகளை தாங்கிக் கொண்டு அவர் தாசனாக இருக்கிறாய். 33 யார் உன்னை வழிபடுகின்றார்களோ அவர்கள் ஸ்ரீராமனை அடைகின்றனர். அவர்களுடைய பல பிறவிகளில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகுகின்றன. அவர்கள் கடைசி காலத்தில் ஸ்ரீ ரகு வீரனுடைய பரமபதத்தை அடைகின்றார்கள். அங்கு ஹரி பக்தர்களாக மதிக்கப்படுகிறார்கள். அனுமனை தவிர வேறு தேவதைகளிடம் மனதை செலுத்தாத ஒருவனுக்கு எல்லா வகையான சுகங்களும் கிடைக்கின்றன. 36 எல்லாம் வல்ல ஹனுமானை நினைக்கின்றவர்களுடைய எல்லா துன்பங்களும் அழிந்து போகின்றன. அனைத்து கஷ்டங்களும் முடிவு பெற்று விடுகின்றன. 37 ஓ ராமதூதனே, உனக்கு வெற்றி 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 உண்டாகட்டும். பரமகுருவே, எங்களுக்கு அருள் புரிவாயாக. 38 இந்த ஹனுமான் சாலிசாவை 100 தடவை எவன் பக்தியுடன் படிக்கிறானோ அவன் எல்லா பந்தங்களிலிருந்தும் விடுபடுகிறான். அவனுக்கு பரமானந்தம் கிடைக்கும். 39வது இந்த ஹனுமான் சாலிசாவை படிப்பவர்க்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்பதற்கு கௌரி சங்கரனான பரமேஸ்வரன் சாட்சியாக இருக்கிறார். என்றென்றும் என் இதயத்தை ஸ்ரீ சீதா ராம லக்ஷ்மணர்களுடன் தாங்களும் உங்களது இருப்பிடமாக கொள்வீர்களாக என்று நித்திய சேவகனான துளசிதாசர் பிரார்த்திக்கிறார். துன்பங்களை போக்குபவனும் மங்கள உருவினனும் தேவர்களின் தலைவனும் வாயு புத்திரனும் ஆகிய ஸ்ரீ ஆஞ்சநேயர் எனது இதயத்தில் ஸ்ரீ ராம லக்ஷ்மணர் சீதையுடன் நித்தியவாசம் புரியட்டும். ஸ்ரீராம லக்ஷ்மணர் சீதையுடன் நித்தியவாசம் புரியட்டும். ஸ்ரீராம லக்ஷ்மணர் சீதையுடன் நித்தியவாசம் புரியட்டும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம். ஹனுமான் சாலிசா தமிழில் நம்ம இன்னைக்கு பார்த்தோங்க. அதாவது அற்புதமான சக்தி வாய்ந்த ஹனுமான் சாலிசா மந்திரம், ஹனுமானுடைய மந்திரம்ங்க. இது யார் ஒருவர் 48 நாள் தொடர்ந்து படிக்கிறார்களோ அந்த இடத்துலையே சரி எந்த கெட்ட சக்திகள் துர்சக்திகள் வராது. மற்றும் பில்லி சூன்யம் ஏவல் பேய் பிசாசு எதுவுமே நெருங்காது. மற்றும் தடைகள் எல்லாம் நீங்கும். மற்றும் அந்த இடம் எந்த வீட்டில் படிக்கிறார்களோ அந்த இடத்துல அந்த வீட்டில்
எல்லா துன்பங்களும் நீங்கிடும். மலை போல் இருக்கின்ற துன்பமெல்லாம் பனி போல் நீங்கிவிடும். அற்புத சக்தி வாய்ந்த ஹனுமான் சாலிசா எல்லாரும் படிக்கணுங்க. படித்து பலன் பெறுவீர்கள். அதாவது இதுலேயே நம்ம ஹனுமான் சாலிசாலேயே எல்லாமே வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் நம்ம படிக்கும்போதே நீங்கள் கேட்டிருப்பீங்க எல்லா அர்த்தத்தை. அவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரம், மகா மந்திரம். அதனால் நம்ம தினம்தோறும் 48 நாள் காலையிலையோ இல்லை மாலையிலையோ படிக்கணும். அடுத்தது ஒரு நாளைக்கு 100 தடவை படித்தாலே போதுமோ ராமருடைய திருப்பாதங்களை நம்ம அடையலாம் அப்படின்னு இதில் கூறப்பட்டிருக்கிறது. துன்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். பிரச்சனையே இருந்த இடம் தெரியாமல் ஓடிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பலனடையட்டும். மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வருங்க. அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.